நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யார்கிட்டயும் பதில் இல்லை. Work until you no longer have to introduce yourself. உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கீதாவல். நான் உங்கள் பிரியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் 5ல் இருக்கோம். கிளாஸ் 5ல் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். இதுலேயே வந்து 2 டைப் இருக்குது. என்னென்ன டைப் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இப்போ வந்து கிளாஸ் 5ல் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன், இது வந்து 2 டைப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 பார்க்கலாம். 1 எப்படி போடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், அந்த மாதிரி தான் போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரவுண்ட் போட்ட இடத்துல தான் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ், குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் இல்லாமல் குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். எப்படின்னா, இங்கேருந்து ஒரு நாட் எடுத்துக்கிறோமா, எடுத்து இங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு, திருப்பி இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு, திருப்பி இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் போடணும். இது வந்து என்ன த்ரெட்டில் வந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஜரி த்ரெட்லேயும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம். நீங்கள் வந்து ஜரிலையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சில்க்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி போடுறது அப்படின்றது வந்து தெரியும். நீங்கள் எந்த நூலில் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அதனால் நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் போடுங்க, சில்க் த்ரெட்லேயும் வந்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் போட போகிறோம். ஓகேங்களா? இது வந்து எப்படி போடுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு லைன் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து செகண்ட் லைனில் வந்து உங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் நான் ஒரு ஒயிட் கலர் பென்சிலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து காட்டினேன் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் பென்சில், இது வந்து நான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அந்த பென்சிலில் வந்து நான் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த ஷேப்புக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் என்ன த்ரெட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க போகலாம். நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் வந்து நான் எப்பவுமே போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு மேலே எடுத்துக்கிறோம். எடுத்து பாருங்கள், இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்துட்டோமா, இங்கேயே குட்டி ஸ்டிச்சஸ், ரொம்ப பெருசாக போடாதீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். எடுத்துட்டோமா, இங்கே வந்து ஒரு நாட் மாதிரி விழுந்துருச்சா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாட் மாதிரி வந்துருச்சு. ஷேப்பும் நம்மளுக்கு வந்து ஷார்ப்பாக வந்துருச்சு. இப்போது இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், குட்டி ஸ்டிச்சஸ், பெரிய ஸ்டிச்சஸ் எடுத்து ஒரு இது போட்டோம். இப்போ ஒரு குட்டி ஸ்டிச்சஸ், திருப்பியும் இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், குட்டி ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிறோம். எடுத்து திருப்பி இங்கேருந்து எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ். உங்களுக்கு இது போடுறதுனால என்ன ஆகும்னா, ஷேப் வந்து கரெக்டாக ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து போடவே இல்லை, இங்கே வந்து ஸ்டிச்சஸே போடல, இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நூல் வந்து லூஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம வந்து போடாமல் ஒரு ஸ்டிச்சஸே நான் போடல, ஸ்டிச்சஸே போடாமல் இங்கேருந்து எடுத்தேன்னா
இந்த நூல் வந்து ஷார்ப்னஸ் இருக்காது. இது வந்து நூல் வந்து கீழுக்காக வந்துடும். அதனால தான் ஒரு நாட் போட்டால் அது ஒரு ஷார்ப்னஸ் மாதிரி அங்கே இந்த ஷேப்லேயே வந்து இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சா, இதோட சின்ன ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து இங்கே ஒரு குட்டி நாட் மாதிரி போட்டுட்டு விட்டுடலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், இன்னும் நாட் போடல. இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இதுவும் வந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், இங்கேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து எட்ஜ் வந்து ஷார்ப்பாக வரும். இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டிச்சஸ் போடாமல் எப்படி வந்ததுன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் லூஸாக வந்துடும். லூஸாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப்பும் வராது, பர்ஃபெக்டாகவும் அந்த கார்னர் வந்து இருக்காது. அதனால தான் இங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சஸ் மாதிரி போடணும். அந்த குட்டி ஸ்டிச்சஸை வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுறாதீங்க. ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனுக்குள்ளேயே போட பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒன்று மேலேக்கும் ஒன்று கீழேக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து போட்டு முடிச்சாச்சு இல்லை. இப்போ வந்து நம்ம சரி த்ரெட்டில் வந்து போடலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் தான் எப்படி வந்ததுன்னு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ சரி த்ரெட்டில் வந்து எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். லைனில் வந்து அந்த வந்து ஷேப் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஒயிட் கலர் பென்சிலில் ஷேப் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ சரி த்ரெட்டுன்னும் போது சரி த்ரெட்டில் வந்து என்ன நூல் எடுக்கணும்? சிங்கிள் நூல் தான் எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சரியிலேயே கொஞ்சம் வந்து திக்காக ஆடாக இருக்கறனால நம்ம வந்து சிங்கிள் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சிங்கிள் தான் எடுத்துருக்கேன். சிங்கிளில் வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க சரியில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சரிலையும் வந்து அதே மெத்தட் தான். ஓகேங்களா? சரியில் டிஃப்ரெண்ட்டாக கிடையாது, அதே மெத்தட் தான். அதில் எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். எடுத்து இங்கே ஒரு சின்ன நாட் போட்டுக்கிட்டோம். பாருங்கள், எடுக்கிறோமா, போட்டு ஒரு குட்டி நாட். பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு நாட். சில்க் த்ரெட்டில் தான் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து டபுள் த்ரெட்டு வருதா இல்லையான்னு தெரியாது. சிங்கிள் த்ரெட்னால் நம்ம வந்து ஈஸியாக சிங்கிள்ன்றனால நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மேலே வரும்போது நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ டபுள்ன்றனால ஒன்று வந்துடும், ஒன்று வராது. அதை நம்ம வந்து டக்குன்னு பார்க்க முடியாதுல்ல. அதனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். இங்கேருந்து இங்கே எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், இங்கேருந்து இங்கே எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச்சஸ், அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இதுவும் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சில்க் த்ரெட்லேயும் இதே மாதிரி தான் போடணும், சரி த்ரெட்லேயும் இதே மாதிரி தான் போடணும். இதுலேயும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதை கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது நூலுன்றனால உங்களுக்கு கொஞ்சம் அங்கே விட்டு தெரியுதுங்களா?
இந்த மாதிரி லைட்டாக விட்டு இருக்கும். ஜரினா உங்களுக்கு அப்படி தெரியாது, கொஞ்சம் நல்லா ஷார்ப்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் இதுதான் டிஃப்ரென்ஸு, வேறு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்ல இது வந்து போடணும் அப்படின்ட்டு. பாருங்கள் நான் போட்டுட்டேன். இதோடைய ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வரும். உங்களுக்கும் இதேமாரி வந்திருக்கான்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லீஃப் டிசைன் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த டிசைன் இப்படி தான் வரும். இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்தது தான். ஓகேங்களா?